Hi my dear viewers. வணக்கம் தல. ஸ்ரீலங்காவில் இந்தியா vs பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் T20 மேட்சஸ் நடந்து முடிந்திருக்கிறது. இது சாதாரணமான ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஒரு மேசிவ் பிஸ்னஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கிறது. இந்த மெச்சுக்கு பின்னுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் பிஸ்னஸ் நடந்திருக்கிறது. அதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான கோடிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறது. அதே போல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய டிப்ளமசி டாக்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக நிறைவேறி இருக்கிறது. எத்தனை ஆயிரம் கோடிகள் பிஸ்னஸ் இதுக்கு பின்னால் நடந்திருக்கிறது. இலங்கைக்கு எத்தனை 100 கோடிகள் இதன் மூலமாக இந்த கிரிக்கெட் மேட்ச் இன்று நடந்த ஒரு போட்டியின் காரணமாக எவ்வளவு வருவாய்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் ஒன்று கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பல்வேறு பிரச்சனைகள் ராஜதந்திர ரீதியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த மேட்ச் போகுமா, இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சந்தேகம் எல்லாம் இருந்தது. ஆனால் இலங்கை இப்போ பொருளாதார ரீதியாக வளர்ந்து வருகின்ற இந்த நேரத்தில் இலங்கையுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் இன்றைக்கு நடந்த இந்த மேட்ச் ஒரு மேசிவ் ஒரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மேட்ச் கட்டாயம் நடந்தே ஆகணும். இதில் 2 மாங்காய்கள் ஒரே கல்லில் அடிக்க வேண்டும். ஒரே கல்ல 2 மாங்காய். அதாவது இந்த மேட்சையும் நடத்தி முடிக்கணும், கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அவர்களுக்கு தேவையான விருந்தை அளிக்க வேண்டும், அதே நேரம் இலங்கையுடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அதே மாதிரி பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர்கள் ஷெபாஸ் ஷெரீப் அவர்களிடம் பேசி அவர்களை ஒப்புக்கொள்ள செய்து இங்கே வர வைத்திருந்தார். ஆனால் எல்லோருக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு கேள்விதான், இந்த மேட்சில் 2 நாடுகளும் மிக முக்கியமான உலக அளவிலே எதிரிகளாக இருக்கக்கூடிய நாடுகள், இவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் சரியாக வழங்கப்படுமா, இலங்கை இந்த மேட்சை சரியாக நடத்தி முடிச்சிருமா, ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வர போகிறாங்க, அப்போ இந்த மேட்சை எப்படி ஸ்ரீலங்கா மேனேஜ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. அதே மாதிரி தான் நான் இருக்கேன், முடிஞ்சால் என்ன தாண்டி தொடுங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இன்றைக்கு மேட்ச் நடந்து அந்த கிரவுண்டுக்கு விசிட் பண்ணி மேட்சை பார்த்துட்டு இருந்தார். எனவே ஒரு ஜனாதிபதியை இந்த மேட்சை அட்டன் பண்ணினது பாதுகாப்பு ரீதியாக ஒரு ஜனாதிபதியே நானே இங்கே வந்திருக்கிறேன், இதை தாண்டி என்ன பாதுகாப்பு நாங்கள் வழங்க வேண்டும் என்று சர்வதேசத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு கேட்பது போல ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து முடிந்தது. உண்மையிலேயே அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். 2வது விஷயம்தான் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடந்த இன்றைய போட்டியின் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ரைவலரிக்கு பின்னால் இருந்த பிஸ்னஸ், அதாவது எத்தனை ஆயிரம் கோடிகள் இந்த மேட்சுக்கு பின்னால் பரிமாறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம். இந்த மேட்சுடைய ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப்ஸ், அதே போல் இந்த மேட்சுக்காக பிரயாணம் செய்து வந்த மக்களுடைய ட்ராவல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மேட்சை பார்க்குறதுக்காக அவங்க வாங்கின டிக்கெட்ஸ், இதுகளூடாக மொத்தமாக 4500 கோடி ரூபாய்கள் பிஸ்னஸ் இன்று மட்டும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த 4500 கோடியும் ஸ்ரீலங்காவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வராது. இல்லையா? சரி, நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு விளங்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளவு பணம் இந்த மேட்சினூடாக வந்திருக்கும், எவ்வளவு வருமானம் வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இலங்கைக்கு மொத்தமாக 30,000 பயணிகள் வரை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 18,000 பயணிகளும் பாகிஸ்தானிலிருந்து 12,000 பயணிகளும், இது குறைந்தபட்சமாக ஒரு 30,000 பயணிகள் வரை ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கலாம். இப்படி 30,000 பயணிகளும் அவங்க தங்கின ஹோட்டல்ஸ், அதே மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணினாங்க, இந்த நாட்டில் அவங்க எவ்வளோ செலவு செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு பயணி இந்த டைமில் மேக்சிமமாக எல்லா இடங்களிலுமே ஒரு ஃப்ளைட் டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி, ஹோட்டல் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, கொழம்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் அண்ட் பெவரேஜஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஹை லெவல் ரேட்டுக்கு தான் போயிருந்துச்சு. ஆகவே மேக்சிமமாக மினிமமாக குறைந்தபட்சம் ஒரு பிரயாணி 2 லட்சம் ரூபாய்கள் செலவு செய்கிறார் அப்படிங்கிற மிக குறைந்த ஒரு கணக்கு நாம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 30,000 பிரயாணிகள் 2 லட்சம் ரூபாய்களை செலவு செய்திருப்பார்கள். எவ்வளவு வரும்? மொத்தமாக 6 பில்லியன், அதாவது 600 கோடிகள். அதே போல் இன்றைக்கு இந்த மேட்ச் நடந்த அந்த ஸ்பாட்டில் அந்த கிரவுண்டை சுற்றி விஐபி பேக்கேஜ், அந்த விஐபிகளுக்கான பாக்ஸஸ், அவங்களுக்கான டிக்கெட் சேல்ஸ், இன்றைக்கு நடந்த மொத்த டிக்கெட் சேல்ஸில் ஸ்ரீலங்காவுக்கான பங்கு, அதே மாதிரி இந்த பிக்மி, ஊபர், அதை சுற்றி நடந்த லோக்கல் வெண்டர்ஸ், இவங்களோட இந்த பிஸ்னஸ்களூடாக 1 பில்லியன், அதாவது 100 கோடிகள் வரை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மொத்தமாக 7 பில்லியன் வந்துட்டா
இங்கே மிச்சமாக நடந்த இந்த பப்ஸ் ஹோட்டல் மற்ற பிஸ்னஸ்கள் இவங்க சுற்றி பார்க்குறது இந்த டூரிஸ்ட் மிச்ச நாளில் தங்க போகிற விஷயங்கள் இவங்க போகிற நைட் கிளப்ஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 3 பில்லியன் மொத்தமாக 10 பில்லியன்கள் வரை ஸ்ரீலங்காவுக்கு வருமானம் வரலாம் அது வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமாக ஒரு 1000 கோடி பிஸ்னஸ்களை செய்து முடித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஒரே கல்லில் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் 2 மாங்காய்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவுதான் ஸ்ரீலங்காவில் நடந்து இன்றைக்கு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடந்த மேட்ச் சம்பந்தமாக நடந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோ அல்லது இன்கம்மோ ஏதாவது ஒரு விஷயம். உடைய சேனல் புது சேனல் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி மக்களே. தேங்க்யூ டியர் வியூவர்ஸ்.